தேவேந்திரோல வேளாளர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சிக்கு வாக்களிக்குமாறு உங்களிடத்திலே அன்பு வேண்டுகோள் வைத்திருந்தேன். அந்த வேண்டுகோளை ஏற்று ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட எனக்கும், அதேபோன்று திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட சியாமுக்கும் மற்றும் தமிழ்நாடெங்கும் 61 சட்டமன்ற தொகுதிகளிலே போட்டியிட்ட புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கும் வாக்களித்த தேவேந்திரோட சொந்தங்கள் மற்றும் அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 1993 கூட்டமைப்பை துவங்கி கூட்டமைப்பினுடைய வேட்பாளராக 1996 தனித்து களம் கண்டு சட்டமன்ற உறுப்பினராகி 1997 டிசம்பர் மாதம் 15 புதிய தமிழகம் கட்சி துவங்க பெற்று 98 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு புறக்கணிக்க முடியாத புதிய தமிழகம் என்ற அளவிற்கு பெருமாறியான வாக்குகளை பெற்றோம். அதற்கு பிறகு நடைபெற்ற அனைத்து சட்டமன்ற தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்களில் புதிய தமிழகம் கட்சி இடைவிடாது அந்த தேர்தல் களத்திலே பங்கு பெற்றிருக்கிறோம். ஆனால் இடைப்பட்ட காலகட்டங்களில் கூட்டணி என்ற கலாச்சாரத்துக்குள் சென்று புதிய தமிழகம் கட்சியினுடைய அடையாளத்தையே இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்த நிலையில் இயற்கையாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து களம் காணக்கூடிய சூழல் ஏற்பட்டது. தேவேந்திரோட மக்கள் சமுதாய ரீதியாக 95-96 எழுந்தாலும் கூட அரசியல் ரீதியானது எழுச்சியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த 2026 ஏப்ரல் 23 நடைபெற்ற இந்த தேர்தலில் ஒருமுகமாக நீங்கள் புதிய தமிழகம் கட்சிக்கு வாக்களித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வாக்களித்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த தேர்தல் நிச்சயமாக இதனால் கடந்த சில வருடங்களாக நம்மை பார்த்து ஏளனம் பேசியவர்கள், அதேபோல நம்முடைய வாக்கு வங்கியை குறைத்து மதிப்பிட்டவர்கள் அனைவருக்கும் ஒரு பாடம் கற்பிக்கக்கூடிய வகையில் இந்த தேர்தல் நிச்சயமாக அமையும்.